நண்பா நான் ஆண்டு வரக்கூடிய நாடு எப்படி தெரியுமா? யாருங்க? சத்தியலோகம். ஓஹோ, எப்படி நீங்க ஆளக்கூடியது? ஆமா. இந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரானது என்ன தெரியுமா? எதுங்க? நான் கொஞ்சம் பேச வரணும் 10 நிமிஷம். இதா உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். யார் யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். சரி, என்ன வேலை உங்களுக்கு? என்ன வேலை? காத்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லக்கூடிய 3 வேலைகளை செய்யக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். அந்த தேவர்களை ஒருவராக வழங்க வரக்கூடிய என்னுடைய பெயரோ பிரம்ம தேவன் என்று தெரிவிக்கிறார். சரிங்க. சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஏன் படம் நடிக்கிறது விட்டுட்டீங்க? என்னது, நீங்க தானே பிறப்பு தேவா? சினிமா நடிக்கிறார் பிறப்பு தேவா, டான்ஸ் மாஸ்டர். ஆமா ஆமா. ஏண்டா அவரு டான்ஸ் மாஸ்டர், அவரு எப்படி? என்ன என்ன பிறப்பு தேவான்னு அடிச்சன வச்சு அப்படியே பல்லு சில்லற காய்ச்சல் கொண்டு போயிடும். ஏய், ஓ பிரம்ம தேவன். அட பிரம்ம தேவன். சரி, நம்ம கேக்குறது. ஓ உங்க பேரு? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். அப்படிங்களா? சரி நண்பா, எனக்கு அனுதினம் என்ன வேலை? என்ன வேலை? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. உண்மைதானப்பா? ஊர்ல விட்டு வைக்க மாட்டாங்களா? இன்னும் கூட விட்டு வைக்க மாட்டேன். 10 பேரையும் பிடிக்கிறது நான் தான். இடமாமா? ஆமா. எல்லா நாளும் எனக்கு அதே வேலைதான். அப்படியே போலீஸ் கூட பிடிச்சிட்டு போயிருவாங்களா? என்னடா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க? உங்களுக்கு தினமும் அதை பிடிக்கிற வேலைன்னா? ஆமாப்பா, உண்மைதான். தினமும் பிண்டத்தை பிடிக்கக்கூடிய வேலைதான். கேட்டுங்கப்பா. ஆமா, இதுதான் அந்த வேலை. சின்னது பெருசு எது இது இருந்தாலும் ஜப்பு, சிறியவர் முதல் பெரியவர்களே அனைத்துமே எல்லாம். தப்பு தப்பா பேசாத டேய், அழிஞ்சு போயிருவேன். சொன்னீங்களே டேய், பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை என்றா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் படைக்கக்கூடிய வேலை எனக்கு. உயிரினங்களை படைப்பது. அப்படி சொல்லுங்க. எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராசிகள் அனைத்துமே படைக்கக்கூடியவன் நான் பிரம்மன். அப்படிங்களா? உண்மைதான். சரி சாமி. கண்பா. சரிங்க. இப்படி பெருமாங்கறீங்க. ஆமா, அத்தனை பேரையும் நான் படைத்திருந்தாலும் உங்களை படைச்சது யார்? என்னையும் பெற்றெடுத்தாரே என்னுடைய தாயா தந்தையா யார் என்று தெரியுமா உனக்கு? யாருங்க? நண்பா, பிரம்மதேவனாக நான் இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தாரே என்னுடைய தாயா தந்தையா யார் தெரியுமா? உலகத்திலே முதற்கடவுள் என்று சொல்லக்கூடிய யாரு? சிவபெருமான். நமது எம்பெருமான் வாய கண்ணன்.
அல்லவா மாயவரு? ஆமா. அவருடைய உந்தி கமலத்திலே நான் பிறந்தவன். உந்தி கமலம்னா தொப்புள் கொடி. தொப்புள் கொடி வழியா? ஆமா. அவருடைய தொப்புள் கொடியின் வழியாக இந்த பிரம்மதேவன் நான் பிறந்தேன். அட மாயவர் தான் உங்க அப்பா? ஆமா. அம்மா என்னுடைய வளர்ப்பு தாயார் ஆதி மகாலட்சுமி. லட்சுமி தேவி. ஆமா. சரி. இப்படி பிறந்து என்னுடைய 4 வேளை பொழுது வளர்த்து வாலிபம் செய்திருந்தாலும் எனக்கு தக்க ஒரு வயது ஆனவுடனே திருமணம் செய்து வைத்தார். மாலையிட்ட மனைவியார்? ஏய், என்னை திருமணம் செய்தாலே என்னுடைய மனைவி யார் தெரியுமா? யாருங்க? கலைகளுக்கு எல்லாம் முதன்மை தாயாக விளங்கி வரக்கூடிய கலைவாணி சரஸ்வதி. ஓஹோ, என்னுடைய மனைவியார் சரஸ்வதி. உண்மைதான். சரி. பேசுகின்ற வல்லமையை கொடுக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியை திருமணம் செய்து எனக்கு 3 பேர் இருக்கிறாங்க பசங்க. யார் யாரு? தக்கன் தரணி நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 பேர். சரி. இப்படி இருந்தாலும் இன்றைய தினமாக என்னுடைய மனைவியாரை நான் பார்க்க வேண்டும். அப்படியா? அதனாலே உடனடியாக சென்று என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு வா. எங்க இருக்கிறாமா? உள்ளதான் இருக்கிறா. உள்ளையா? எங்க ஜெயிலுக்குள்ளயா? ஏய், அரண்மனையில் இருக்கிறாரா? அரண்மனையிலயா? ஆமா. உள்ளங்க நான் அங்க நினைச்சிட்டேன். அரண்மனையில் இருக்கிறார். மன்னவர் அழைத்தேன் என்று அதை சீக்கிரமாக சென்று அழைத்துக் கொண்டு வா. உடனே கூட்டி வரேன். அரிய சபையர்களே, இந்த பிரகாரமாக இப்பொழுது சதுர்முக பிரம்மதேவனானவர் தன்னுடைய தேவியாகிய தலைமகள் சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி தேவி சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறிவிக்கும்.
வர்றையா சரி, சீக்கிரம் வாங்க.